இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே 25,000க்கு மேலே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அனைத்து பெண்களுக்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்க எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் பெங்களூரில் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பெங்களூரில் தான் இருக்கும். இங்கே ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மத்திய அரசு நிறுவனம் தான். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இது இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக எலிஜிபிள் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு ரெகுலர் போஸ்ட்டு தான், பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரியில். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 5 வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சிஸும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரியில் இருக்கனால ஆல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஏ பிடெக் பிகாம் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது செக்ரட்டரியல் ஒர்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லது சென்ட்ரல் அட்டானமஸ் பாடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி அல்லது யூனிவர்சிட்டி அல்லது ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் டூல்ஸோட நாலேஜ் இருக்கணும், செக்ரட்டரியல் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதேமாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் வந்து எக்ஸ்போசர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. இது உங்ககிட்ட இருக்குன்னா விரும்பத்தக்க தகுதியாக எடுத்துப்பாங்க. இது எசென்சியல் இல்லை. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அந்த டேட்குள்ளே நீங்கள் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேஷன் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு சயின்ஸு பிஏ பிடெக் பிகாம் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் பிஎஸ்யூ அல்லது அட்டானமஸ் பாடி இன் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பர்ச்சேஸ் அல்லது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸில் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா
கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் கேட்டிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி போத் வெர்பல் அண்ட் ரிட்டன் இன் ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா லாங்குவேஜஸில் உங்களுக்கு ரிட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வெர்பல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிசேபிள் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் எஸ்என்சியில் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ண போதுமான குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஜூலை 6ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டும் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் 1 ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டேஜ் 2 ரிட்டன் டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் ஷார்ட் டெஸ்ட்டில் ஆகிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் ப்ராபஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சப்மிஷன் பண்ணணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட மார்க் கார்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, அதேமாதிரி அவங்க சொல்லியிருக்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து நீங்கள் 10th 12th டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்க கேட்குற ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டடாக ஃபில்டாக இருக்கணும். இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்மிஷன் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு, செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RRIயோட ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர்ஸ் உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கள, அது வேலிடான மெயில் ஐடியாக நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரிட்டன் டெஸ்ட்டுமே உங்களுக்கு பெங்களூரில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபீஸ் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா SC, ST, உமன் கேண்டிடேட்ஸ், PWD கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க இந்த 250 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸையும் அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ரீசன்ஸ் எல்லாம் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ்க்கு ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம இந்தியாவிலேயே உங்களுக்கு பெங்களூரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எதுவும் கிடையாது. 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு உங்களை ரெக்ரூட் பண்ணிட போகிறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.